ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு மத்திய அரசாங்கம், சட்டமன்றம், ஆட்சித்துறை, இந்திய நீதித்துறை இந்த பாடத்திட்டங்கள்ல இருந்து மத்திய அரசாங்கத்தை மட்டும் செலக்ட் பண்ணி இந்த லைவ் டெஸ்ட்ல மொத்தமா பாத்தீங்கன்னா 50 கேள்விகள் 50 கொஸ்டின்ஸ் பார்க்க போறேங்க. ஸோ எல்லாருமே ரெடியா பாத்துங்க. இந்த 50 கேள்விகள் மாடரேட், டிஃபிகல்ட், ஈஸி. இதை தாண்டி ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம், கிரீன் பென், ப்ளூ பென், ரெட் பென், பிளாக் பென். இந்த டெஸ்ட்டுக்கான வந்து பாத்தீங்கன்னா மார்க்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிட்டோம். அந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இது பயங்கரமா பாயிருக்கும். இன்னைக்கு யாரெல்லாம் கிரீன் பென் வாங்க போறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சார் நான் கிரீன் பென் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அப்ப பாத்தீங்கன்னா இந்த 45 to 50, that means 46 to 50 மார்க் எடுத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், கிரீன் பென் அப்படின்னு சொல்லிக்கலாம். 41 to 45 அப்படி இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், பிளாக் பென் சொல்லிக்கலாம். ஸோ பிலோ 30 to 30 40 அப்படி இருந்தீங்கன்னா நீங்க என்ன சொல்லலாம், ப்ளூ பென் சொல்லிக்கலாம். ஸோ 30க்கு கீழே இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், ரெட் பென்ல இருக்கீங்க, இந்த நீங்களே போட்டுக்கலாம். ஸோ உங்க மார்க் கமெண்ட் பண்ணீங்கன்னா கீழே என்ன பண்ணணும், உங்களுடைய பென் என்னன்றதை கரெக்டா சொல்லிடுங்க. இன்னைக்கு டாஸ்க் இதுதான். ஓகேங்களா? ரெடியா எல்லாருமே? ரெடி காய்ஸ், கமான், shall we start? ரெடி குட். தவறான விடையை தேர்வு செய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். உயர்நீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன். 1950ஆம் ஆண்டு இந்திய உச்ச நீதிமன்றம் உருவாக்கப்பட்டது. இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமிப்பவர் பிரதமர். 1950ஆம் ஆண்டு அரசியலமைப்பு தொடக்கத்தில் ஒரு தலைவர் உட்பட 8 ஒரு தலைமை நீதிபதி 8 நீதிபதிகளை கொண்டு உச்ச நீதிமன்றம் கொண்டிருந்தது. ஃபர்ஸ்ட் ஒன் தவறு. ஆமாங்க, உச்ச நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட். செகண்ட் ஒன் நியமிப்பவர் பிரதமர் கிடையாது, யாரு, பிரசிடென்ட். அப்போ 1 and 3 போட்டவங்க எல்லாருக்குமே மார்க் போட்டுங்கப்பா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரைட் பண்ணிட்டேன். ஓகே குட், பக்கத்துல வச்சுங்கப்பா. அடுத்தது செகண்ட், குடியரசுத் தலைவர் யார் யாரை நியமனம் செய்கிறார் என்பதை தேர்வு செய். அவங்க செலக்டட் லிஸ்ட்ல மாநில ஆளுநர், நீதிபதிகள், தலைமை வழக்கறிஞர், முதலமைச்சர், தனிமை கேக்னு கூடியவர் சிஏஜி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்திய தலைமைக்கான தேர்தல் ஆணையர்கள், பிரதமர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இதுல யார் யாருன்றதை கரெக்டா ஆன்சர் பண்ணுங்கம்மா பார்க்கலாம். ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஃபோர்த் ஒன் முதலமைச்சர் வரமாட்டாரு. ஏன்னா முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா நியமனம் பண்றது யாருன்னா கவர்னர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கப்பா. அப்ப பாத்தீங்கன்னா நமக்கு என்ன ஆன்சர் நிக்குதுன்னா 1 2 3 5 6. ஏன்னா 4 எலிமினேஷன் பண்ணாலே உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், ஆன்சர் கிடைச்சிருமா? இது எலிமினேஷன் மெத்தட், அது இல்லாம எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் மெத்தட். இவங்க எல்லாரும் நியமனம் பண்றது யாரு, குடியரசுத் தலைவர் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது தேர்ட் கொஸ்டின், தவறான விடையை தேர்வு செய்யும் கொடுத்துருக்கோம்ப்பா. இதுல ஏதோ ஒன்று தவறு. நடுவண அரசின் நிர்வாக தலைவர், இந்தியாவின் முதல் குடிமகன், நடுவண அரசின் முதல் அரசியலமைப்பு தலைவராக உள்ளார். ஃபோர்த் ஒன் பாருங்க, உண்மையில் பெற்றுள்ளார் கிடையவே கிடையாது. என்னதுங்க, பெயரளவில் பெற்றுள்ளார். பெயரளவில் பெற்றுள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப டி தான் தவறு, மீது எல்லாமே என்னது சரியான பதில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ சரியான பதிலை தெரிஞ்சுக்கும் போது கண்டிப்பா என்ன பண்ணலாம், காது வழியா கேட்டுங்க, கண்டிப்பா பயன்படும். அடுத்தது ஃபோர்த் ஒன், கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்கோங்க. ஓகே, ஸ்லோவா போலாம். ஆன்சர் கேள்வி பார்க்கணும் ஃபர்ஸ்ட். எப்பவுமே நம்ம லைவ் டெஸ்ட்ல நீங்க கத்துக்க வேண்டியது கொஸ்டினை படிக்க கத்துப்பீங்க. லைவ் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் அட்டன் பண்ணீங்கன்னா குட் எக்ஸலண்ட்டுங்க. இதுல சரின்னு பாத்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் மட்டும் தான் சரி. இங்க பாருங்க, ஆளுநரின் பரிந்துரையின் பேரில் குடியரசுத் தலைவரின் ஆட்சி அமல்படுத்தப்படுகிறது. புரியுதுங்களா? 365 கிடையாது, என்னது 356 அப்படின்றது வந்துருக்கணும் தேர்ட் ஆப்ஷன்ல. அப்போ தேர்ட் கிடையாது. அப்போ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1 and 3 தான் ஆன்சர், தவறு அப்படின்றத போடலாம். மற்றபடி செகண்ட் ரைட்டுங்க. ஃபிஃப்த் கொஸ்டின், பண மசோதா தொடர்பாக பின்வரும் கூற்றுகளில் தவறானவை எவை? நான் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு க்ளூ கொடுத்துறேன். ஜஸ்ட் 10 செகண்ட்ஸ் டைம். 10 செகண்ட்ஸ்ல ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. குட். ஒன்னே எலிமினேஷன் பண்ணா முடிஞ்சிருங்க. நாங்க சார் சொல்றீங்க, 4 ஸ்டேட்மெண்ட் படிக்கிறதே டைம் ஆயிடுச்சு சார்ன்றீங்களா? எனிவே டஃப் லாக் கொஸ்டின் சொல்லுவாங்க. இது டஃப் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் தான் ஈஸி. மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும், மாநிலங்களவை. இது சரியான பதில். ஆனா நம்ம கேட்டிருக்க தவறு கேட்டிருக்கோம், இது எல்லாமே தவறா இருக்குங்க. அப்ப ஆன்சர் டி தான்.
என்ன சார் சொல்றீங்கன்னா இது அமைச்சர் அல்லது எந்த ஒரு உறுப்பினராலும் அறிமுகப்படுத்தலாம் கிடையாது, அமைச்சரால் மட்டும் தான் பண்ண முடியும். குடியரசுத் தலைவரின் பரிந்துரை இல்லாமல் கிடையாது, பரிந்துரையின் அடிப்படையில் தான் பண்ண முடியும். குடியரசுத் தலைவர் இந்த மசோதாவை நிராகரிக்க அல்லது மறுபரிசீலனை செய்யுமாறு திருப்பி அனுப்ப முடியும். பாருங்க, இவர் நிராகரிக்க முடியும், ஆனா மறுபரிசீலனை செய்ய முடியாது. ஆனா யார்கிட்ட தான் போகுது இந்த பண மசோதா இருந்தது? குடியரசுத் தலைவர்கிட்ட தான் போகுது. சோ அதனால என்ன பண்றாங்க, இந்த இடத்துல இது சொல்லியிருக்காங்கப்பா. சோ அப்போ தவறுன்னு பண்றப்போ 2, 3, 4 தான் இருக்கு. அடுத்து 6th one. இந்திய அரசியலமைப்பின் எந்த பாகத்தில் இந்திய குடியரசுத் தலைவரின் நெருக்கடி கால அதிகாரங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது? கமான் 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 காய்ஸ். அவ்வளவுதாங்க, டைரக்ட் கொஸ்டின். 18ங்க. 18 தான் என்ன பண்றாங்க, எமர்ஜென்சியை பத்தி சொல்லியிருக்காங்கன்றாங்க. அடுத்து, உச்சநீதிமன்ற நீதிபதி ஆவதற்கான தகுதிகளில் தவறானவற்றை தேர்ந்தெடு. இந்திய குடியுரிமையாக இருக்க வேண்டும், உயர்நீதிமன்ற நீதிபதியாக 5 ஆண்டுகள் பணியாற்றிய அனுபவம் அல்லது குறைந்தது 10 ஆண்டுகள் உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக இருக்க வேண்டும். ஓகே. குடியரசுத் தலைவரின் கருத்தில் தலை சிறந்த சட்ட நிபுணராக இருக்க வேண்டும். ஓகே, 3மே சரி. ஓகே, ஆனா இங்க என்ன கேள்வி கேட்டிருக்கோம், தவறுன்னு கேட்டிருக்கோம். அப்ப என்ன ஆன்சர் வந்திருக்கணும், டி ஆன்சர் வந்திருக்கணும். இப்ப புரியுதுங்களா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எப்படி கேதர் பண்றோம்னு? அப்ப பாருங்க, உயர்நீதிமன்ற நீதிபதியாக 5 ஆண்டுகளும், வழக்கறிஞராக எத்தனை ஆண்டுகள், 10 ஆண்டுகள். இதுதான் கிரைட்டீரியா. இதுதான் உங்களுக்கு அடிக்கடிக்க மறக்கும். அப்ப பாத்தீங்கன்னா, நான் கோர்ட்ல லாயரா வந்து பாத்தீங்கன்னா 5 வருஷம் இருப்பேன், ஜட்ஜா வந்து 10 வருஷமா இருக்கேன், எனக்கு என்ன கிடைச்சது, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பதவி கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கப்பா. அடுத்தது 8th கொஸ்டின். பொது பட்டியலில் உள்ள துறைகளை தேர்வு செய். பாருங்க, தெரிஞ்சதான் ஆன்சர் பண்ண முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா டஃப் லாக் கொஸ்டின். ட்ரீட்டி ஆஃப் டீ அப்ளை. நம்ம லைவ் அட்டன் பண்றவங்க எல்லாருக்குமே ட்ரீட்டி ஆஃப் டீனா என்னன்னு தெரியும். அவங்க வீட்டுக்கு டீ தூள் அனுப்பப்படும் என்று சொல்லியிருந்தோம். பட் ஆனா இந்த டைம் டீ தூள் அனுப்ப மாட்டோம். உங்களுக்கு டீன்ற கீழே கமெண்ட் செக்ஷன் பண்ணுருவாங்க. இந்த கொஸ்டின் சார் நான் 8th கொஸ்டின் கரெக்ட்னு சொல்லிட்டு கமெண்ட்ல பண்ணீங்கன்னா உங்க எல்லாருக்கும் முடிச்ச உடனே கொடுத்துடலாம். எலிமினேஷன் தான், வேற வழி கிடையாது. பொது பட்டியல்னு வர்றப்போ எலிமினேஷன் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். குட். கல்வி, வனத்துறை, தொழிற்சங்கங்கள். சோ இப்ப எலிமினேஷன்ல மது வந்து பாத்தீங்கன்னா மாநில பட்டியல், அப்ப இது கிடையாது. புரியுதுங்களா? அந்த சிறைச்சாலைன்னு ஒண்ணு இருக்குது சார். ஆமா சார், இது பாத்தீங்கன்னா மாநில பட்டியல் இருக்கு சார். அப்ப செகண்ட் ஒன் கிடையாதுன்னா எது கிடையாது, இது கிடையாது. இது 2 இருக்கு சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலம் மாநில பட்டியல் முடிஞ்சு போச்சு. அப்ப ஆன்சர் என்னது, ஏன் ஆன்சர் வந்து நிக்குதா பாருங்க. இப்படிதான் நீங்க எலிமினேஷன் பண்ணணும். அப்பதான் உங்க மார்க் என்ன பண்ணணும், ஸ்கோர் பண்ணிக்கலாங்க. அடுத்தது 9வது கேள்வி. யாருடைய அனுமதி பெற்ற பின்னரே நடுவண் அரசின் ஆண்டு வரவு செலவு திட்டத்தை நிதி அமைச்சர் மக்களவையில் சமர்ப்பிக்கிறார்? சபாநாயகர், பிரதமர், குடியரசுத் தலைவர். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். அவ்வளவுதாங்க. குடியரசுத் தலைவரின் அனுமதி பெற்ற பின்னர் தான் என்ன பண்றாரு, ஆண்டு வரவு செலவு நிதியமைச்சர் மக்களவையில் சமர்ப்பிக்கிறார். பாருங்க, நல்லா கேட்டுங்க, மக்களவையில மட்டும் தான் என்ன பண்ண முடியும், இந்த பட்ஜெட்டை வந்து தாக்கல் செய்ய முடியும், மாநிலங்களவையில தாக்கல் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ராஜ்யசபால இதுக்கான அதிகாரம் கிடையாது. அடுத்தது, சபாநாயகரின் அதிகாரங்கள் மற்றும் கடமைகள் குறித்து சரியானவை எவை? கமான். அவ்வளவுதாங்க. சூப்பருங்க. அனைவரும் எல்லாமே சரிங்க, தப்புன்னு எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒரு மசோதா பண மசோதாவா இல்லையா என்பதை சபாநாயகரே முடிவு செய்வார்னு சொல்லிட்டாரு. அப்ப தேர்ட் ஒன் ரைட், அப்ப இது தூக்கிடுங்க. நாடாளுமன்றத்துக்கு கூட்டத்திற்கு சபாநாயகர் வந்து பாத்தீங்கன்னா தலைமை தாங்குவார். அப்போ செகண்ட் ஒன்னும் ரைட்டு. அப்ப என்ன செகண்ட் இல்லாதது, இது தூக்கிடுங்க. அப்ப செகண்ட் இருக்கு. அப்ப இந்த இடத்துல பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, மக்களவை எதிர்க்கட்சி தலைவருக்கு அங்கீகாரம் அளிப்பது குறித்து சபாநாயகரை முடிவு செய்வார். ஆமா, இவர் தான் முடிவு செய்வாருங்க. அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 1, 2, 3 தான் ஆன்சருங்க. அடுத்தது, சோ உங்களுக்கு நான் டைம் தரேன். ஒரு பெரிய பேராகிராஃப் கொடுத்துட்டேன். இந்த பேராகிராஃப் படிங்க, இல்ல நான் படிக்கிறேன், இதுல ஆன்சர் கோத்ரூ பண்ணுங்க. பின்வரும் பத்தியை படித்து எந்த நபர் குறிப்பிட்டுள்ளார் என்று பதில் தரவும். அவர், அவள் இந்த மன்றத்தின் மாண்பு மற்றும் அதன் சுதந்திரத்தின் பிரதிநிதியாக விளங்குகிறார். இந்த மன்றம் நாட்டின் சின்னமாக விளங்குவதால் ஒரு குறிப்பிட்ட வகையில் அவர், அவள்
இந்த நாட்டின் சுதந்திரம் மற்றும் விடுதலையின் சின்னமாக, இந்த இடத்துல அண்டர்லைன் பண்றேன் உங்களுக்கு ஈஸியா முடிக்கிறதுக்காக. மேன்மை தாங்கிய சுதந்திரமான பதவியாக இருக்க வேண்டும். இந்த இடத்துலயும் என்ன பண்றேன், அண்டர்லைன் பண்றேன். அந்த பதவி எப்போதும் மிக திறமை வாய்ந்த ஒரு பாரபட்சமற்ற ஒருவரால் வகிக்கப்பட வேண்டும். முடிஞ்சு போச்சு. நான் அண்டர்லைன் பண்ணதாங்க கீவேர்ட்ஸ். எதிர்பார்க்கல இல்ல இந்த மாதிரி கேள்வியும் துரோணா கேட்போம்னு சொல்லிட்டு துரோணால எல்லாமே நடக்கும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. யாருன்னா ஜவஹர்லால் நேரு சொன்ன கூற்று தாங்க இது. யாருன்னா ஜவஹர்லால் நேரு யாரை பத்தி சொல்லுவாருன்னா சபாநாயகரை பத்தி இந்த வார்த்தைகள் எல்லாமே எடுத்துரைப்பாருங்க. அடுத்தது 12வது கேள்வி. பிரதமர் தொடர்பான கூற்றுகளில் தவறானவை எவைன்னு கேட்டிருக்கோம்ப்பா. சோ பிரதமர் நியமிப்பதற்கு அரசியலமைப்பு சட்டம் குறிப்பிட்ட நடைமுறைகளை கொண்டுள்ளது. அப்போ அது தவறு. அப்படியே பாருங்க. பிரதமர் குடியரசுத் தலைவர் நியமிக்கப்படுகிறார் என்ற விதி 75 கூறுகிறது. பிரதமர் பதவிக்கு நேரடி தேர்தல் உள்ளது. புரியுதுங்களா? பிரதமருக்கென குறிப்பிட்ட 5 வருட பதவி காலம் உள்ளது. யோசிச்சு பாருங்க. முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? 75ன்றது கரெக்டுங்க. பிரதமரால் ஒன் செகண்ட் பார்த்துடுறேன். ஓகே காய்ஸ், இங்க வந்து பாத்தீங்கன்னா 75 வந்து பாத்தீங்கன்னா பிரதமரை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார். அப்ப 75 வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் பிரதமரை நியமனம் செய்கிறார்னு சொல்றது செகண்ட் ஒன் மட்டும் தான் ரைட்டு, மீதி 3மே தப்பு. அப்போ 1, 3, 4 வந்து பாத்தீங்கன்னா தவறான விடை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்கப்பா. அடுத்தது 13வது. கீழ்கண்டவற்றில் தவறானவற்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கப்பா. ஏதோ ஒண்ணு தவறுங்க. எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். ஏற்கனவே குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட தகுதி உடையவர் ஆவார். குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். கிடையாது. இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன் கிடையாது. முதல் துணை குடியரசுத் தலைவர் தான். அப்ப முதல் குடியரசுத் தலைவர் யாரு? ராஜேந்திர பிரசாத் அப்படின்றது நோட் பண்ணிக்கணும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா 3 and 4 மட்டும் தான் தவறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாமா? சேர்ந்ததுல நோட் பண்ணி வைப்போம். 14 சரியான விடையை தேர்வு செய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ படிச்சிருந்தா இதை ஈஸியா போட்டுடலாம். பட் ஆனால் நீங்க போட்டுருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. டைம் கொடுத்தா இல்ல அப்படியே போட்டுறீங்களா? சட்டப்பிரிவு 61 படி அரசியலமைப்பு குற்றத்தை அரசியல் அமைப்பு ஓகேங்களா, அரசியலமைப்பு குற்றத்திற்காக அப்படின்னு சொல்லலாம். இது ரெண்டு அடிச்சிடுறேங்க, கோச்சுக்காதீங்க. அரசியலமைப்பு குற்றத்திற்காக குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்யலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ரைட்டுன்னு தெரிஞ்சிச்சு. குடியரசுத் தலைவரை சட்டப்பிரிவு 72 படி நீதி அதிகாரங்களை பெற்றுள்ளார். நிதி அதிகாரம் கிடையாது, நீதி அதிகாரங்களை பெற்றுள்ளார். இந்த பார்டனிங் பவர் கரெக்ட். சட்டப்பிரிவு 53 கிளாஸ் 2 படி ராணுவ அதிகாரங்களை பெற்றுள்ளார். கரெக்ட். அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 72 படி நடுவண் அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கைகளையும் குடியரசுத் தலைவரின் பெயரிலே மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கூறுகிறார். இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணல இவரு, இந்த இடத்துல இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் தப்புங்க. 77 வருங்க, 77 தான் வரும். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன தவறு? 4th. அப்போ 1, 2, 3 ஆன்சர் இருக்கா பாருங்க. 1, 2, 3 தான் ஆன்சர் ரைட்டு. நெக்ஸ்ட் ஒன் 15வது கேள்வி. அரசியலமைப்பின் எத்தனாவது உறுப்பின்படி குடியரசுத் தலைவருக்கு உதவவும் ஆலோசனை வழங்கவும் பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு அமைச்சரவை குழு இருக்கும் என கூறுகிறது? உறுப்பு 74. இது டைரக்ட் கொஸ்டின் எடுத்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், டக்கு டக்குன்னு போயிடலாம். குட். எனிவே ஓகே, சொல்லுங்க பார்க்கலாம். விதி 78 படி பிரதம அமைச்சரின் கடமைகளை பற்றி கூறுவதில் பொருந்தாதது எது? ஈஸியா எலிமினேஷன் பண்ணலாம். டஃப்பான கொஸ்டின் கிடையாது, ஈஸியான கொஸ்டின் தான். பார்க்கலாம் யார் ஃபர்ஸ்ட் போடுறீங்கன்னு சொல்லிட்டு. அவர் தான் முடிவு செய்வாரு. தலைவருக்கும் அமைச்சருக்கும் இடையே பாலமாக செயல்படுவார். குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சருக்கும் இடையே நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாக செயல்படுகிறார். மாநிலங்களவையின் கடை இங்கதான் ட்விஸ்ட். பிரதமர்னா எந்த அவை இருக்கணும்? மக்களவை இருக்கணுமா பாருங்க. மக்களவையும் தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ சி ஆன்சர் போட்டவங்க எல்லாருக்குமே ஒரு மார்க் போட்டுக்கங்க. சோ 17வது கேள்வி. இந்திய நாடாளுமன்ற கூட்டுகளில் கருத்தில் கொள்க.
சரியானவைன்றது கீழே கொடுத்துருக்கோம். சரி, இந்த கான்செப்ட் நான் கொஞ்சம் எலாபரேட்டாவே சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மக்களவையில் நிலுவையில் உள்ள ஒரு மசோதா மக்களவையில் கலைக்கப்பட்டால் அந்த மசோதா காலாவதி ஆகிவிடும். கரெக்ட். மக்களவையில் ஒரு மசோதா நிலுவையில் இருக்கு, மக்களவை கலைக்கப்பட்டுச்சு, காலாவதி ஆகிடுங்க. மக்களவையில் நிறைவேற்றப்பட்டு மற்றும் மாநிலங்களவையில் உள்ள நிலுவையில் உள்ள ஒரு மசோதா மக்களவை கலைக்கப்பட்டால் அந்த மசோதாவானது காலாவதி ஆகிவிடும். இதுவும் கரெக்ட். மாநிலங்களவையில போய் நின்றுச்சு, லோக்சபால பாஸ் ஆகி ராஜ்யசபால நிற்கும் போது அதுவும் காலாவதி ஆயிடும். குடியரசுத் தலைவர் ஒரு மசோதாவின் அவரது விருப்பத்தின் பெயரில் கூட்டத்திற்கு ஜாயின்ட் சிட்டிங் அழைப்பு விடுத்து மக்களவை கலைக்கப்பட்டால் அந்த மசோதாவானது காலாவதி ஆகிவிடும். இதுதான் ட்விஸ்ட். இது காலாவதி ஆகாது, வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கும். ஓகேங்களா, நிலுவையில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப இந்த மசோதா என்ன பண்ணலாம், கூட்டத்திற்கு வந்த மசோதா எதுவுமே அது மக்களவை கலைக்கப்பட்டாலும் காலாவதி ஆகாது அப்படின்றத மைண்ட்ல ஏத்திங்க. அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1 and 2 தான் ஆன்சர். ரைட், பி ஆன்சர் போட்டவங்க எல்லாருக்குமே ஒரு மார்க் போட்டுக்கோங்கப்பா. 18வது கேள்வி, தவறான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம்ப்பா. தவறு நீங்களே படிச்சு நீங்களே ஆன்சர் பண்றீங்க போலாம். சார் ஏன் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் போனா, நீங்க நல்லா பாருங்க, நீங்க இதெல்லாம் படிச்சுட்டு வரதுக்கு டைம் ஆகுமா? அப்ப என்ன பண்ணலாம், கீவேர்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணும் டக்கு டக்குன்னு. உச்சநீதிமன்ற நீதிபதியுடைய பதவியில் இருக்க 65 கரெக்ட், இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட். இந்த இடத்துல பிரதமரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படிலாம் கிடையாது, பிரசிடென்ட் கிட்ட. யாருங்க? பிரசிடென்ட் கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தட்ஸ் எனஃப். அடுத்து, பின்வருவற்றில் தவறான விடையை தேர்வு செய். சோ மாநிலங்களவைக்கு மகாராஷ்டிரா 31 கிடையாது, மக்களவை மாநிலங்களவையில சிக்கிம் வந்து பாத்தீங்கன்னா 1, மாநில தமிழ்நாடு 18. இது ரைட்டு. சரிங்களா, அப்ப வந்து பாத்தீங்கன்னா 1 and 2 வந்து பாத்தீங்கன்னா தவறான விடை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா, தட்ஸ் எனஃப். நெக்ஸ்ட்ங்க, 20வது, உச்சநீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்களின் நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்யும் முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? யார் கரெக்டா ஆன்சர் பண்றீங்க பாலாம். இது ஈஸி கொஸ்டின், ஆனா எனக்கு சீக்கிரமா ஆன்சர் வரணும், நான் குட்லாம் சொல்ல மாட்டேன். இது படிச்சிருப்போம். பதவி நீக்கம் நடக்குமா, இடைநீக்கம் நடக்குமா, பதவி விலகல் நடக்குமா, கண்டன தீர்மானமா அப்படின்னு பாக்குறப்ப புதுசா இருக்கிற ஒரு வார்த்தையை தூக்கி போட்டு கண்டன தீர்மானம் இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அது ஆனா இவங்க 2 பேருக்கும் நடக்கிறது தான் சொல்றாங்க. அடுத்தது 21வது, கேக பத்தி கேட்டிருக்கோம்பா, தவறானது கேட்டிருக்கோம்பா. தலைமை கணக்கறிஞர், தலைமை கணக்கு தணிக்கையாளர். தவறுன்னு பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் ஒன் தவறுன்னு தெரியுதா பாருங்க. 138 கிடையாது, என்னது 148 முடிஞ்சு போச்சா பாருங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் தப்புனா இது 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 ரெண்டுமே நமக்கு ஆன்சர்ல எடுக்க முடியாது. அப்ப வெயிட் பண்ணுங்க, மீதி ரெண்டுமே 1 இருக்கு. ஓகே, ரெண்டாவது பாருங்க, தேர்ட் ஒன் பாருங்களேன் சார். என்ன சார் தேர்ட் ஒன்ல என்ன தப்பு இருக்கு சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜவஹர்லால் நேருன்னு கொடுத்துருக்காங்க. ஜவஹர்லால் நேரு கிடையாது. யாரு சொன்னது இந்த இடத்துல? அம்பேத்கர் சொல்லியிருப்பாரு. சோ அம்பேத்கர் சொன்னதால நமக்கு என்ன ஆயிடுது, இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் தப்புன்னு இருந்துச்சு. இப்ப தவறுன்னு பாத்தீங்கன்னா 1 and 3 தவறுன்னு இருந்துச்சு. இப்போ 1 and 3 எங்க இருக்கு? இது ரெண்டுத்துலயுமே இருக்கு. ஆனா அரசு கருவூலத்தின் பாதுகாவலர் மத்திய மாநில அரசுகள் அனைத்தின் கீழ் இயங்கும் மொத்த நிதி அமைப்பின் கட்டுப்படுத்துகிறார் என்றது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட். அப்ப செகண்ட் இங்க ரைட்டா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ண முடியும், டைரக்டா எங்க போயிடலாம், பி ஆப்ஷன் எலிமினேஷன் போயிடலாம். பாருங்க, மத்திய அரசு மக்களாட்சி அமைப்பின் அரணாக உள்ளார்ன்றது கரெக்டான பதில். அப்ப நமக்கு என்ன கிடைச்சது, பி ஆன்சர். அப்போ தவறுன்னு பாக்குறப்போ பி. ஆனா சரின்னு கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணிருக்கலாம், 2 and 4 தான் வந்து பாத்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு போட்டுருக்கலாங்க. நெக்ஸ்ட் 22, சரியான விடையை தேர்ந்தெடு. ஒன்றிய பட்டியலில் உள்ள விடயங்கள் குறித்து சட்டங்களை மட்டும் மக்களவை நிறைவேற்றுகிறது. மட்டும் என்ற வார்த்தை அண்டர்லைன். மக்களவை புதிதாக சட்டங்களை ஏற்றவும் நடைமுறையில் உள்ள சட்டத்தை நீக்க அல்லது அதை திருத்தவும் முடியும். பணம் சார்ந்த முன்வரைவுகளின் மீது மக்களவைக்கு மட்டுமே முழுமையான அதிகாரம் உள்ளது. கேட்ட கேள்வி சரியானது.
முடிஞ்சு போச்சா பாருங்க. மாநிலங்களவைக்கும் இருக்கு. சோ அப்ப என்ன பாத்தீங்கன்னா ஆன்சர் 2 and 3 தான் சரியான பதில். உச்ச நீதிமன்ற நீதிபதியின் எண்ணிக்கை 30ஆக அதிகரிக்கப்பட்ட ஆண்டு. இது வந்து ஈஸியான கேள்வி. 30ஆக அதிகரிக்கப்பட்ட ஆண்டு 2008ங்க. குடியரசுத் தலைவரின் நிதி அதிகாரங்களை பற்றி தவறான கூற்றை தேர்வு செய். டஃப்பான கொஸ்டின். டஃப் லாக். ட்ரீட்டி ஆஃப் டீ அப்ளை ஆகுதுங்க. யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வீட்டுக்கு 3 ரோசஸ் டீ கிடைச்சிடும். டீ தூள். சார் நான் 3 ரோசஸ் குடிக்க மாட்டேன், காஃபி தான் குடிப்பேன்லாம் சொல்லக்கூடாதுங்க. ஏன்னா அந்த ட்ரீட்டிக்கு பேரு ட்ரீட்டி ஆஃப் டீ தான். கமான் காய்ஸ், யாருன்னு பார்க்கலாம். அவ்வளவுதான். பாருங்க, எந்த ஒரு மானிய கோரிக்கையும் இவரது ஒப்புதல் இன்றி கொண்டு வர முடியாது. மானிய கோரிக்கைகள் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய ஒப்புதல் இல்லாம என்ன பண்ண முடியாது, கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப இதுதான் ஆன்சர் 25. மக்களவையில் சட்ட மசோதாவின் மீது நடைபெற்ற வாக்கெடுப்பு சமநிலையில் இருக்கும் பட்சத்தில் அரசியல் அமைப்பு சட்டப்பிரிவு எதன் அடிப்படையில் துணை குடியரசுத் தலைவர் வாக்களிக்கலாம்? ஏதோ சட்டப்பிரிவு அடிப்படையில் என்ன பண்ணலாம், வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் க்ளூ தரேன். மாஸ்டர் பேட்ஸ்மேன் சொல்லுவாங்க. அவருக்கு பேர் போன ஒரு ஸ்கோர் தான் அது. அவ்வளவுதான், க்ளூவே சொல்லிட்டீங்க சார். சூப்பருங்க சூப்பருங்க. பட் நான் க்ளூ தரலாம், நீங்க போட்டிருப்பீங்கன்னு தெரியும். ஆர்டிகல் 100 கேஸ்டிங் ஓட்னு சொல்லுவாங்கப்பா. சமநிலை ஓட் அப்படின்னு சொல்லக்கூடியது துணை குடியரசுத் தலைவர் வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்றது சட்டப்பிரிவு 100 தாங்க. அடுத்தது 26வது. துணை குடியரசுத் தலைவர் பற்றி பின்வரும் கூற்றுகளில் தவறானவை எவையும் கேட்டிருக்கேன். இவர் இந்தியாவின் 3வது குடிமகனாக உள்ளார். துணை குடியரசுத் தலைவர் அலுவலகம் இங்கிலாந்து துணை குடியரசுத் தலைவரின் நம்ம மாதிரியில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நாட்டின் அரசாங்க நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெற இப்பதவி உருவாக்கப்பட்டது. என்ன கேட்டிருக்காங்க? தவறு கேட்டிருக்காங்க. யாரெல்லாம் ஆன்சர் பண்றீங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்னே என்னது தவறு. ஏன்னா அது 3வது கிடையாது, 2வது குடிமகன். அப்போ தூக்கிடுங்க. துணை குடியரசுத் தலைவர் அலுவலகம் இங்கிலாந்து துணை குடியரசு. இங்கிலாந்துல துணை குடியரசுத் தலைவர் எல்லாம் கிடையாது, பிரதமர் தான் அங்க அதிகம். அப்புறம் ராணி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது அமெரிக்கா சைட்ஸ்ல இருக்கும். ஸோ அப்ப என்ன பண்ணலாம், 1 and 2 மட்டும் தான் ஆன்சர். தவறு. சரின்னு கேட்டாங்கன்னா 3வது ரைட்டுங்க. தொடர்ச்சியாக நடைபெறணும் அவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்தது, இந்திய உச்ச நீதிமன்றத்தை நிறுவ வழி செய்த அரசியலமைப்பு உறுப்பு. டைரக்ட் கொஸ்டின் தான், பட் ஆனா ஈஸியான ஆன்சர் சொல்லிடலாம். 124. என்னங்க 124ன்றது தெரிஞ்சுக்கணும். 28வது. சரியான கூற்றை தேர்ந்தெடு. உயர் நீதிமன்றத்தின் வழக்குகள் மற்றும் மாநில ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகள் அசல் நீதிமன்ற மற்றும் மேல்முறையீட்டு அதிகார வரம்பு ஆகியவற்றை உள்ளடக்கியது. உயர் நீதிமன்ற நீதிபதிகள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உடனான ஆலோசனைக்கு பிறகு குடியரசுத் தலைவரால் ஒரு உயர் நீதிமன்றத்தில் இருந்து மற்றொரு உயர் நீதிமன்றத்துக்கு மாற்றம் செய்யப்பட முடியும். உயர் நீதிமன்றங்களும் அடிப்படை உரிமைகள் தொடர்பு வழக்குகளில் நீதி பேராணைகளை வழங்கும் அதிகாரம் இல்லை. நீதி பேராணை பத்தி கேட்டிருக்கோம்ப்பா. இதான் டுஸ்டா. அப்ப பாருங்க, ஆர்டிகல் 32 பாத்தீங்கன்னா நீதி பேராணைகள் ரிட் பெட்டிஷன் சொல்றாங்களே, அந்த ரிட் தான் வந்து சொல்லிருக்காங்க. உயர் நீதிமன்றங்களுக்கு ரிட் பெட்டிஷன் இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சரியானது பாத்தீங்கன்னா இது தவறா வந்துச்சா? அப்போ 2 and சரி 1 and 2 தான் சரி. அப்ப ஆப்ஷன் பி போட்டவங்க எல்லாருமே மார்க் போட்டுக்கோங்க. 29. கீழ்காணும் கூற்றுகளில் சபாநாயகரின் செயல்பாடுகள் குறித்து சரியானவற்றை தேர்ந்தெடு. சரியான பதில் எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். படிங்க. ட்ரீட்டி ஆஃப் டீ அப்ளை. என்னங்க சார் எல்லாத்துக்கும் ட்ரீட்டி ஆஃப் டீ சொல்றீங்கன்னு சொல்லக்கூடாதுங்க. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு ஆன்சர் பண்ண வேண்டிய கொஸ்டின். ஒரே நிமிஷத்துல தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன்.
ஓகே கைஸ், போட்டீங்களா? குட் குட் குட். நாங்க எல்லாருமே ஆன்சர் போட்டீங்கன்னா நான் என்னங்க பண்றது? அடிச்சு தூக்கிடுங்க பொழுது. இன்னைக்கு கிரீன் பெண்ணோட போகும் பொழுது நைட்டு தூங்கும் போது. சூப்பருங்க சூப்பருங்க. இந்த இடத்துல தவறு பாருங்க. குடியரசுத் தலைவர் மக்களவைக்கு தலைமை வகுப்பார் கிடையவே கிடையாது. துணை சபாநாயகர் தான் வந்து பாத்தீங்கன்னா தலைமை வகுப்பார்னு சொல்றாங்க. அப்போ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டி. 1 2 3 4 தான் ஆன்சர். அடுத்து 30 கொஸ்டின்ஸ். நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடர்பான கீழ்கண்ட கூற்றுகளில் சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்குங்க. பிரதமர் முதலமைச்சர் அரசாங்கத்திற்கு தலைமை தாங்குவதற்காக மக்களவை சட்டமன்றத்தில் உள்ள பெரும்பான்மை உறுப்பினர்கள் ஆதரவு மற்றும் நம்பிக்கையை பெறுவதற்கு வழிமுறையாகும். ஒருவேளை அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெறவில்லை எனில் மொத்த அரசாங்கமும் வெளியேற நேரிடும், புதிய தேர்தலை சந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. வெற்றி பெற்றால் தான் நாங்க தேர்தலில் போயணும். வெற்றி பெறவில்லைன்னா நான் திருப்பி ஆட்சி தானே பிடிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 1 மட்டும் தான் சரிங்க. 31வது. பெருகி வரும் சாலை விபத்துகளை கருத்தில் கொண்டு சாலை பாதுகாப்பு சட்டங்களை ஏற்றுவதற்காக பொது நலனுக்காக சமூகம் மற்றும் VS இந்திய அரசு பொதுநல வழக்கு தொடர்பு பெற்ற ஆண்டு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சாலை விபத்து அதிகமா நடந்துட்டு இருக்கு, அதனால இந்திய அரசு வந்து பாத்தீங்கன்னா இந்த பொதுநல வழக்கு கொடுத்திருப்பாங்க. அந்த டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன வந்திருக்கும்னா பேரிடர் மேலாண்மை சட்டம் வந்திருக்கும். இந்த ஒரு க்ளூ போதும் சார், அடிச்சு தூக்கிடுவோம் சார். அவ்வளவுதாங்க 2005 RTIயும் இப்பதான் வந்திருக்குங்க, தகவல் அறியும் உரிமை சட்டம். ஏன்னா இந்த இடத்துல பயங்கரமான ஆக்சிடென்ட் நடக்கும், சோ அதுக்காக கொடுத்திருப்பாங்கப்பா. கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்கோம். இந்திய குடியரசானது அமெரிக்க குடியரசிலிருந்து வேறுபடுகிறது. நடைமுறையில் உண்மையான அதிகாரங்கள் அனைத்தும் பிரதமர் தலைமையிலான அமைச்சர்கள் மற்றும் அமைச்சரவை குழுவிடம் உள்ளது. வேற்றுமையில் ஒற்றுமை, ஒருமைப்பாடு, மாநில திறமை சின்னமாக பிரதமர் திகழ்கிறார். இன்னமும் இடிக்குது இதுல. சரி, நீங்க என்ன பண்றீங்கன்னு பார்ப்போம். கமான் கமான் கமான். நீங்க வந்து இன்னும் பயங்கர ஸ்பீட்ல போட்டீங்கன்னா ஆன்சர் போட்டுடலாம். அவ்வளவுதாங்க. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சின்னமாக யார் இருக்காருன்னா பிரசிடென்ட் இருப்பார். அப்போ 3 எலிமினேஷன் பண்றீங்க பாருங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்ப ஆன்சர் என்ன நினைக்குது? பி. அப்போ நமக்கு கொஸ்டின்ஸ்ல என்ன கத்துக்கிட்டீங்கன்னா இந்த குறிப்பிட்ட லைவ் கிளாஸ்ல நீங்க எலிமினேஷன் மெத்தட் கத்துக்கிட்டீங்களா பாருங்க. அடுத்தது 33. தவறான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு போட்டிருக்குங்க. உச்சநீதிமன்றமே அரசியலமைப்பின் பாதுகாவலன். ஐக்கிய நாடுகளின் கூட்டாட்சி அமைப்பு போன்று ஒரு கூட்டாட்சிக்காக மற்றொரு மாநிலங்களுக்காக என 2 தொகுப்பு நீதித்துறை அமைப்பினை இந்திய அரசியலமைப்பு வழங்குகிறது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிமன்றங்கள் மீதும் அதிகாரம் செலுத்துகிறது. ஓகே. இந்திய ஆட்சித்துறை சட்டமன்றங்களில் தலையீடுகளில் இருந்து நீதித்துறை சுதந்திரம் அளிக்கப்பட்டுள்ளது. ஆமா. இதுல என்ன தப்புனா கூட்டாட்சி நீதிமன்றம் தான் எங்கண்டியும் அவங்களுக்கு ஒரு நீதிமன்றம், நமக்கு ஒரு நீதிமன்றம் கிடையாது. புரியுதுங்களா? அப்ப உச்ச நீதிமன்றம்ன்றது ஒண்ணுதான். மாநிலங்களுக்குன்னு சொல்லிட்டு என்ன உச்ச நீதிமன்றம் இருக்கா? கிடையாது அப்படின்றது சொல்றாங்க. அப்ப செகண்ட் மட்டும் தான் தவறானது. அடுத்தது, மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு சட்ட ரீதியான அதிகாரங்களும் செயல்பாடுகளும் எந்த அட்டவணையில் வரையறுக்கப்பட்டுள்ளது? சோ இது வந்து ஈஸியான கொஸ்டின். ட்ரீட்டி ஆஃப் டி நாட் அப்ளை. நீங்க படிச்சிருப்பீங்க. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா பார்த்தோம், கன்கரண்ட் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், சென்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். பொதுப்பட்டியல், மாநில பட்டியல், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மத்திய பட்டியல்னு சொல்லிட்டு இது எல்லாமே எதில் அட்டவணையில் இருக்கு? 7வது அட்டவணையில் இருக்கு. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. கேள்வி எப்படி வேணுமா மாத்தலாம், ஆன்சர் வந்து ஈஸியா பிடிச்சிடணும். 35வது, குடியரசுத் தலைவர் தேர்தல் பற்றி பின்வருவனவற்றுள் சரியான விடையை தேர்ந்தெடு.
இங்க என்னன்னா 20,000 கிடையாது, 15,000 டெபாசிட் பண்ணணும். ஆஹா, இது நான் எதிர்பார்க்கலையே ஐயா அப்படின்னு பாத்தீங்கன்னா பி ஆன்சர். ஓகே, பாத்தலாம். நீங்க கிரீன் பை நீங்க கிட்ட வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எல்லாருமே நல்லா ஆன்சர் பண்றீங்க. அப்படி விட்டுருவனா இந்த ஒரு கேள்வி நான் வைப்பேன்ல, எந்த ஆண்டுகளில் எல்லை நிர்ணய ஆணையம் அமைக்கப்பட்டது? டீலிமிட்டேஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை யார் போட்டிருப்பான்னா, நம்ம சொல்றது எல்லாம் ஃபாலோ பண்ணனால தான் இதை போட முடியுங்க. என்னங்க சார் சொல்றீங்க? உண்மைங்க. Five seconds more. That's enough. ஆன்சர் மட்டும் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. டீலிமிட்டேஷன் கமிஷன் சொல்லிட்டு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தவங்களால மட்டும்தான் இந்த கொஸ்டின் போட முடியும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சி ஆன்சர். 52, 62, 72, 2002. இது வந்து பாத்தீங்கன்னா எழுதி வச்சுக்கங்க. எல்லை நிர்ணய ஆணையம்ன்றது 4 முறை தான் போட்டிருக்காங்கன்றது கொஸ்டின் கேட்கறது வாய்ப்பு இருக்கு. பின்வருவற்றுள் சரியான விடையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஈரவைகளும் ஏற்றுக்கொண்ட பிறகே முன்வரவைகள் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பப்படுகிறது. ஓகே, ஒரு மசோதா. ஈரவைகளின் கருத்து வேறுபாடு முடக்கம் ஏற்பட்டால் ஈரவைகளின் கூட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் அழைப்பு விடுப்பார். இதுவும் கரெக்ட். மாநிலங்களவையில் இம்முன்வரைவு தோல்வியடைந்தால் அரசாங்கமே பதவி விலக நேரிடும். அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அப்போ ஆன்சர் பி தான். புரியுதுங்களா? மாநிலங்கள் தோல்வியடைந்தால் அரசாங்கம் என்ன ஆகும்? ஸ்டேபிளா இருக்குன்றாங்க. அடுத்தது, கல்கத்தா, மதராஸ், பம்பாய் ஆகிய நகரங்களில் நீதி வழங்கும் அதிகாரம் கொண்ட உயர் நீதிமன்றங்கள் அமைக்க மன்னருக்கு அதிகாரம் அளித்த சட்டம். இப்போ பாத்தீங்கன்னா நீங்க ஆன்சர் பண்ணுங்க, நான் கீழே எக்ஸ்ட்ரா சொல்றேன். இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில முதல்ல ஒரு உச்ச நீதிமன்றம் அமைக்கப்படுகிறது. அப்ப உயர் நீதிமன்றங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்திய உயர் நீதிமன்ற சட்டம் 1961 உள்ள வருது. அப்பதான் பம்பாய், கல்கத்தா, மதராஸ், பம்பாய் ஆகிய இடங்கள்ல உயர் நீதிமன்றங்கள் அமைக்கப்படுகிறது. அப்ப உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்னா ஒழுங்குமுறை சட்டம். அப்ப என்ன பண்றாங்கன்னா 1935 ஆண்டு கூட்டாட்சி நீதிமன்றத்தை கொண்டு வராங்கப்பா. நாங்க கூட்டாட்சி நீதிமன்றம் எப்போ வருதுன்னா 1935 ஆண்டு வருதுங்க. அதுதாங்க இங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து 39வது கேள்வி. மக்களவையில் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களை சரியான விடையை தேர்வு செய். அப்புறம் வந்து சொல்லுவாங்க, சார் இது கொஸ்டின் மேல எழுதாதீங்க சார்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால நான் கொஸ்டின் மேல எழுதல, சைட்ல எழுதுறேன். இந்த கேள்வியே நான் இப்பதான் சார் படிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 2 லைன்ல இருந்து 4 ஆப்ஷன் வச்சேன். த்ரோட் பெயின் ஆயிடுச்சு. கமான் கைஸ். அதிகபட்ச உறுப்பினர்கள் 500. கரெக்ட். பல்வேறு மாநிலங்கள்ல 520 கிடையாது, 530 முடிஞ்சு போச்சு. அப்ப செகண்ட் எலிமினேஷன் ஆயிடுச்சு. தேர்ட் பார்ப்போம். 13 உறுப்பினர்கள் யூனியன் பிரதேசங்கள்ல இருந்து. கரெக்ட். 2 உறுப்பினர்கள் ஆங்கிலோ இந்தியன். 4th ஒன் ரைட். ஃபர்ஸ்ட் ஒன்னு 4th ஒன்னு ரைட்னு தெரிஞ்சிச்சு. எல்லாத்துலயுமே இருக்கா? ஸோ இது எலிமினேஷன் ஆயிடுச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் 4ன்றப்போ சரி வெயிட் பண்ணுவோம். செகண்ட் ஒன் தப்புன்னு ஆயிடுச்சு. செகண்ட் ஒன் தப்புனால ஆன்சர் வந்துச்சா பாருங்க. உங்களுக்கு என்ன ஆன்சர் இருக்கு? டி. முடிஞ்சிச்சு. தற்சமயம் 545 உறுப்பினர்கள் தான் இருக்கிறார்கள். இவ்வளவுதாங்க கொஸ்டின்ஸ். ஒன் செகண்ட் கிராஸ் செக் பண்றேன். ஓகே கைஸ், இது கரெக்டா தான் இருக்கு. அப்ப செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா 530 பேர் தான் கரெக்டா கொடுத்துருக்கோம். இது எல்லாமே சரியான பதில் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து 40வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்று எது? இந்தியாவில் மூத்த நீதிபதி குடியரசுத் தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். மூத்த நீதிபதி இல்லாத போது உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அப்பதவி பிரமாணத்தை செய்து வைக்கிறார். கேட்டது சரியானது. சிந்தித்து செயலாற்றுங்கள். தங்கள் முன்பு மாய வேலைகள் 1000 நடக்கலாம். தங்கள் கவனம் கேள்வியில் இருந்தால் நிச்சயம் நீங்கள் தோல்வி அடைய மாட்டீர்கள். டைலாக் எல்லாம் வேணாம் சார், ஆன்சர் சொல்லுங்க சார். அதானே வந்துட்டீங்க ஆன்சருக்கு. இரண்டுமே தவறு. என்ன சார் பண்ணிருக்கோம் பாருங்க. மூத்த நீதிபதி கிடையாது, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா? யாருக்கு? இவருக்கு. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இல்லாத போதுதான் யார் பண்ணுவாங்கன்னா மூத்த நீதிபதி வந்து பண்ணுவாங்க. ரெண்டுமே இன்டர்சேஞ்ச் பண்ணிருக்கேன். அப்ப என்னது? இரண்டுமே தவறு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாங்க. வார்த்தைகள் முக்கியங்க.
அடுத்து, எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2026 வரை ஒவ்வொரு மாநிலத்தின் சட்டசபையில் மொத்த இடங்களின் எண்ணிக்கையையும் அத்தகைய மாநிலத்தின் தொகுதிகளாக பிரிப்பதையும் முடக்கி வைத்தது? டஃப் ட்ரீட்டி ஆஃப் டி. எல்லாருக்குமே அனுப்புறேங்க, இது ஆன்சர் பண்ற எல்லாருக்குமே 3 ரோசஸ். யார் ஆன்சர் பண்றீங்க பார்க்கலாம், கமான். ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 84வது சட்ட திருத்தம். ஓகேங்களா, அதுதான் இங்க சொல்லியிருக்காங்கப்பா. அடுத்து 42வது, பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. சோ இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டஃப்லா கொஸ்டின் தான். யார் ஆன்சர் பண்றீங்க பார்க்கலாம். ட்ரீட்டி ஆஃப் டி எதுக்கு அப்ளை? இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர், சொலிசிட்டர் ஜெனரல் ஆகியோர் மட்டுமே இந்திய நாடாளுமன்ற கூட்டங்களில் பங்கேற்க அனுமதிக்கப்பட்ட அரசு அதிகாரிகள் ஆவார். வெயிட் பண்ணுங்க. இந்திய அரசியலமைப்பின்படி தன்னை நியமித்த அரசாங்கம் ராஜினாமா செய்யும் போது இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் தனது பதவியை ராஜினாமா சமர்ப்பிக்க வேண்டும். சரியானவை எதுன்னு கேட்டிருக்கும். வாங்க வாங்க வாங்க, என்ன 8 கேள்விதான். செம ஸ்பீடப் ஸ்பீடப். எக்ஸலண்ட் காய்ஸ், எக்ஸலண்ட். என்னது ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1 and 2 இரண்டுமே இல்ல. பாருங்க, இதுல சொலிசிட்டர் ஜெனரல் வரமாட்டாருங்க, புரியுதுங்களா? கூட்டத்துல இவர் தலைமை வழக்கறிஞர் மட்டும் தான் பங்கேற்பார். அப்ப இதுல இருந்து பாத்தீங்கன்னா தலைமை வழக்கறிஞர் ராஜினாமா செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, அரசாங்கம் போயிடுச்சுன்னா. அடுத்தது 43வது, ஜுடிஷியல் ஆக்டிவிட்டிசம் என்ற சொல்லினை அறிமுகப்படுத்தியவர் யார்? அவர்தான் சார், அவர்தான் சார். ஜுடிஷியல் ஆக்டிவிட்டிசம்னா சார், எனக்கு நீதி கிடைக்கணும்னா ஆதார் கார்டு வேணும். நீதி கிடைக்கணும்னா எனக்கு என்ன வேணும்? ஆதார் கார்டு வேணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஆதர்சன் சிங்கர் ஜூனியர் அப்படின்றவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாருங்க. அடுத்தது, கமான் காய்ஸ். குடியரசுத் தலைவரின் பதவி கீழ்கண்ட எந்த வழிகளில் காலியாகலாம்? சோ எல்லாருமே முடிஞ்சிட்டோன்னு வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கான ஒரு நல்ல ப்ராவர்ப் இருக்கு, அந்த ப்ராவர்ப் வச்சு என்ன பண்ணலாம், பயங்கரமா உங்களை நம்ம கொண்டு வந்துடலாங்க. கிரீன் பென் வேற வாங்க போறீங்களா, என்ன பென் வாங்க போறீங்கன்றத சொல்லிட்டே இருங்க, நான் பார்த்துட்டே இருக்கேன் எல்லாரும் பேரையும். ஓ கமான் கமான் கமான், ஒன்னே ஒன்னு எலிமினேஷன் பண்ணுங்களேன், ஈஸி ஆன்சர் வந்துடும். 5 ஆண்டுகளில் பதவிக்காலம் முடிந்த நிலையில் உடல் நல குறைவு காரணமாக இருந்தாருன்னா யார் பண்ணுவாங்க? வைஸ் பிரசிடென்ட் பண்ணுவார். அப்ப தேர்ட் ஒன் எலிமினேஷன். தேர்ட் எலிமினேஷன் பண்ணீங்கன்னா 1, 2, 4 ஆன்சர் வந்துடும். அப்ப ஆன்சர் பிங்க, புரியுதுங்களா? அடுத்தது, பின்வரும் சரியான விடையை தேர்ந்தெடு. பின்வருவற்றுள் பிரதமரை பத்தி கேட்டுருங்க. ஃபர்ஸ்ட்லாம் லைவ் அட்டன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து வந்திருந்தீங்கன்னா டக்குன்னு வந்துட்டு இருக்கணும். குட் குட் குட், எக்ஸலன்ட் கைஸ். அப்ப பாருங்க, பிரதமரின் தேர்வு மற்றும் நியமனம் குறித்து அரசியலமைப்பில் உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒன் எலிமினேஷன். ஆன்சரே வந்துச்சு சார். பிரதமர் யாருமா வரலாம், ஓகேங்களா? தேர்தல் கிடையவே கிடையாது. பாருங்க, இந்த தேர்தல்ன்றது பிரதமர் பதவிக்குன்னு தேர்தல் கிடையாது. நீ வந்து ஒரு எம்பி ஆயிட்டா என்ன பண்ணலாம், அதுல இருந்து எம்பிக்களோட பெரும்பான்மையை நிரூபிச்சு நீங்க வந்து நின்னுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. 75வது உறுப்பு பிரதமரை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வதாக கூறுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 2 and 3 வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் ரைட்டு, மீதி வந்து பாத்தீங்கன்னா தவறு அப்படின்னு, ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தவறுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 46வது, கமான் கமான் கமான். மாநில பட்டியலில் உள்ள எந்த ஒரு விவகாரத்திலும் சட்டங்களை உருவாக்க பார்லமன்றம் அதிகாரம் பெற்ற சூழ்நிலையில் தவறானது எது? எல்லா சூழ்நிலையிலும் பார்லமெண்ட் டக்குனு ஏற்றிருப்பாங்க மாநில பட்டியலில், ஆனா ஏதோ ஒரு இடத்துல பண்ண முடியாது. யார் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணி பார்க்கலாம்? ஓகே, இந்த இடத்த பாருங்க. குடியரசுத் தலைவர் ஆட்சி ஒரு மாநிலத்தில் நடைபெற இருந்தால் என்ன பண்ணலாம்? மாநில பட்டியலில் கை வைக்கலாம். சர்வதேச ஒப்பந்தங்கள் மற்றும் மரபுகள் செயல்படுத்துவதற்காக என்ன பண்ணுவாங்க? மாநில பட்டியலில் சட்டம் ஏற்றுவாங்க. தேசிய அவசர காலத்தின் போது மாநில பட்டியலில் சட்டம் ஏற்றுவாங்க. ஆனா மத்திய அரசின் கோரிக்கையின்படி வாய்ப்பே கிடையாது. மத்திய அரசுல கோரிக்கை வைக்க முடியாது.
அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ ஃபோர்த் ஒன் டி தான் தவறு. ட்விஸ்டட் ஆன்சர்ல அப்படிதான் இருக்கும். பின்வரும் மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதிகளில் தேர்ந்தெடு. நாம படிச்சிருக்கோம் மக்களவை இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், 30 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 கீழ் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் விருப்பம் ஒரு நபர் அந்த மாநிலத்தின் நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு வாக்காளராக இருக்க வேண்டும். என்ன தப்பு? செகண்ட் ஒன் தப்பு சார். என்ன சார் சொல்றீங்க? 30 வயதுக்கு உட்பட்டவராக இருக்கலாம் கூடாது, சரிங்களா? மேற்பட்டவராக இருக்க வேண்டும் சொல்றாங்க. அது இல்லாம மூத்தோர் அவைன்னு சொல்றாங்க. அப்ப இந்த செகண்ட் ஒன் தப்புங்க. 48வது. கமான் இன்னும் 3 தான். 2ஆம் அட்டவணையில் குறிப்பிடப்பட்டிருப்பது எது? யார் சொல்றீங்க பாக்கலாம்? இதெல்லாம் ஈஸி சார். இப்பதான் சார் எங்க வெளிச்சத்தை காட்டுறீங்கன்றீங்களா லாஸ்ட்ல? அவ்வளவுதாங்க. சூப்பர். டி குடியரசுத் தலைவர், மாநில சபாநாயகர், நீதிபதிகள் போன்றவருக்கு ஊதியம், படிகள், சிறப்பு சலுகைகள் பற்றி நிர்ணயிப்பது பத்தி கூறியிருக்காங்க. அப்ப டி தான் ஆன்சர் சரின்னு சொல்றாங்க. அடுத்தது 49. கீழ்கண்டவற்றில் தவறான இணை எது? லட்டு கேள்வி. லட்டு சோட்டா பீம்ல சொல்லுவாங்க தெரியுங்களா? அந்த மாதிரி இது ஒரு லட்டு கேள்வி உங்களுக்காகவே வச்சேன். சரி, எப்ப பார்த்தாலும் நம்ம என்ன பண்ணோம், அப்படியே ட்ரீடி ஆஃப் டீ எல்லாம் போயிட்டு இருக்கதால லட்டு கேள்வி வச்சுலாம் சொல்லிட்டு வச்சிருக்கேன். யார் இதெல்லாம் டக்குன்னு வந்துட்டு இருக்கு? என்ன ஆன்சர்? அவ்வளவுதாங்க. சூப்பருங்க. டி என்ன ஆன்சர்? 360 நிதி நெருக்கடி அப்படின்னு சொல்லுவாங்க. மீதி எல்லாமே கரெக்டா இருக்கா பாருங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், தற்போது அரசியலமைப்பின் கீழ் உச்சநீதிமன்றம் எப்போதிலிருந்து செயல்பட தொடங்கியது? எதிர்பார்க்கல. டேட்டை கேட்பீங்க எதிர்பார்க்கல. சிலர் எதிர்பார்த்திருப்பீங்க. நீங்க இதை கேட்பீங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்த மக்கள் இருப்பீங்க. அவ்வளவுதாங்க. சூப்பர் எக்ஸலண்ட். கமான் காய்ஸ், அப்படியே வெயிட் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் நான் கிரீன் பென்னா ப்ளூ பென்னான்னு சொல்லிடுறேன். சூப்பருங்க. அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டி, ஜனவரி 28, 1950 தான் செயல்பட தொடங்கியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அப்போ பாத்தீங்கன்னா நம்ம 50 கேள்விகள் பார்த்துக்கோம் எக்ஸ்பிளனேஷனோட. ஸோ இது கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். நம்ம என்ன சொல்லணும், டாஸ்க் கொடுத்துருந்தோம். கிரீன் பென், ரெண்டாவது பிளாக் பென், அடுத்தது ப்ளூ பென், ப்ளூ, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரெட் பென் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த 46 to 50 மார்க் எடுத்தீங்கன்னா கிரீன் பென் போட்டுக்குங்க சார். ஐம் கிரீன் பென் ஹோல்டர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 41 to 50 45 போட்டிருந்தீங்கன்னா பிளாக் பென் ஹோல்டர். 30 to 40 போட்டிருந்தீங்கன்னா ப்ளூ பென் ஹோல்டர். நீங்களும் போடணும், ஏன்னா உங்க நிலையை நீங்க அறியணும் அப்படின்றதுக்காக இந்த 30 பிலோ 30 போட்டிருக்கவங்க எல்லாருமே போட்டுக்குங்க. ஏன் நான் உங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்க மார்க்க சொல்றேன்னா, நான் எல்லாரையுமே வாட்ச் பண்றேன். என்ன பாக்குறப்ப என்ன தோணுதுன்னா, இந்த குறிப்பிட்ட ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன பண்றீங்க, சீக்கிரமாவே கோத்ரூ பண்ணிப்பீங்கன்றது சொல்றேன். ஸோ இன்னைக்கான ப்ராவர் பார்த்துலாமா? ஒண்ணு இல்லைங்க ஐயா, ஒரே நாள்ல ஒரு கோட்டை எழுப்ப முடியாது. ஆனா ஒவ்வொரு கல்லும் கட்டி வச்சு என்ன பண்ணலாம், மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியுமா பாருங்க. அப்படிதான் இந்த நாட்டுல சாம்ராஜ்யம் உருவாயிருக்கு சார். நம்ம எடுத்த உடனே எல்லா டாபிக்குமே படிச்சுட்டு ரீகால் பண்ண முடியாது. ஆனா டே பை டே நீங்க ரீகால் பண்ண ஆட்டோமேட்டிக்கா நீங்க கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. சார் படிச்சது போதும், நிறுத்திக்கிங்க. இதுக்கப்புறம் ரீகால் பண்ணிட்டு அடிச்சுட்டு போயிட்டே இருங்க. டி ராஜேந்திர மாதிரி தான் நான் சொல்வேன். போதும், இதுக்கப்புறம் உங்களுக்கு வேலைன்னு ரெடியா இருக்கு. அந்த வேலையை எடுத்து சைன் பண்ணிட்டு போயிட்டே இருங்க, வாழ்க்கையை வாழ்ந்துட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி.